வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கண்மணிக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கண்மணியோட சொந்தக்காரங்கள் அதாவது பைரவி ஆறுமுகம் ரெண்டு பேருமே கண்மணிக்கு தேவையான தீபாவளி சீரியல் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே அசந்து போகிறாங்க. ஒன்றுமே புரியல, எங்கேருந்து வந்தாங்க புதுசாக இந்த சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எழவும் செய்யுது. ஏற்கனவே பவித்ராவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா சீர் சனத்தி செஞ்சாங்களோ அதை விட ரொம்பவே அதிகமாக பண்ணியிருக்காங்க கண்மணிக்கு. ஆத்தா பவி அப்புறம் கார்த்திக் ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாலும் மைரா ஸ்வேதா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருக்குது. யார் இது இவங்க புதுசாக இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாட்டியாலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் பேச முடியல. நான் பவிக்கு பண்ணதை விட பல மடங்கு அதிகமாகவே கண்மணிக்கு அழகாக பண்ணி முடிக்கிறாங்க ஆறுமுகம் பைரவி ரெண்டு பேருமே. சித்தி பொண்ணு தான் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோடு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கண்மணியும் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி போகிறாங்க. பேரையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தருணத்தில் பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் அன்பு எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேருக்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே பண்ணிட்டோம், அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேறு ஒரு ட்ரிப்பு மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுல நம்ம கண்மணி அன்பு ரெண்டு பேருமே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் ட்ரிப்பா, இது நல்லாவே இருக்காது, இவங்க ரெண்டு பேரையும் தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு இருக்க மயூரா ஸ்வேதா ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணுமே அப்படின்ற மாதிரி. ட்ரிப்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல, அந்த ட்ரிப்புக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்குற தருணத்தில் எப்படி முடியும், இவங்க தானே புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இவங்களுக்கு தானே தலை தீபாவளி, அப்போ இவங்களுக்கு தானே அந்த ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பைரவி. இல்லை நீங்கள் இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபேமிலியை வரணுது அப்படின்னு சொல்லிட்டு அன்போட மனசுக்கையும் நினச்சிட்டு இருக்காரு. பக்கம் வெண்ணிலாவும் இவங்க ரெண்டு பேரை மட்டும் நம்ம தனியாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வெண்ணிலாவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்பு கண்மணி ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா அன்பு கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னாச்சு ஏன் கண்கலங்கி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க கண்மணியும். ஒரு பக்கம் கண்மணியோட சித்தி ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பைரவி ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காகம்மா நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்த தெரியுமா பண்ணியிருக்கீங்க, என்னோட மனைவியோட உயிரையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயந்தான், நான் உங்களை என்னோடய சித்தியாக தான் நினச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது கண்மணி யார், என்னோட தங்கச்சியாக தானே ஆகும், என்னோட தங்கச்சிக்கு நான் பண்ணுற ஒரு சீர் தானே, இதை ஏம்மா நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்கள் நான் பண்ணதுனால கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுவோம்மா. ஆனால் எனக்கு என்னோடய மனைவி தான் என்னோடய உலகமே, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அதுக்கப்புறம் யாராலையும் அதை ஈடுகட்ட முடியாது இல்லையாம்மா, அப்படி ஒரு சூழ்நிலை என்னோடய மனைவியோட உயிரையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, செஞ்ச ஒரு சின்ன கைமாறாதாம்மா நினைக்கிறேன், உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போ உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் பைரவியும் பார்த்தீங்கன்னா ஆமாம்மா உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்டுட்ருக்காங்க. இப்போ பண்ண இந்த உதவியே பெரிய உதவிதாம்மா, இதை விட வேறு என்னம்மா தேவை எங்களுக்கு, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே கண் கலங்கி நன்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் ஒன்றா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பின்னாடியே அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு நாடகம் வரை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போகிறாங்க. இல்லை திருமணம் நாடகம் பார்த்தீங்கன்னா நடக்காது, ஏன்னா ஆட்கள் வரல அப்படின்னு சொல்கிறதன் மூலயமா அதுக்கப்புறம் அன்பு கண்மணி ரெண்டு பேருமே அந்த மாறு வேடத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக திருமணமும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு பயங்கர எரிச்சல் ஆகுது, என்ன இது திருமணம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிடுறாங்க. ஒரு பக்கம் கண்மணி இதை ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷத்தோடவும் பார்த்திங்கன்னா கண்மணி இந்த நாடகத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கண்மணி சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வெண்ணிலாவுக்கு பிடிக்காதே, திரும்பவும் அவங்க மனசை கலைச்சி விடுறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள மனசை குழப்பிவிட பார்க்குறாங்க. இதன் மூலயமா கண்மணியும் குழம்பி போகிறாங்களா, இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அன்பு என்ன தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.